37 யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமீன். வியாதியின் மத்தியில் நீ எழும்பிடு என்றீரே யெகோவா ரஃபா, என் சுகம் நீரே. வியாதியின் மத்தியில் நீ எழும்பிடு என்றீரே யெகோவா ரஃபா, என் சுகம் நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், என்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகளிலே உன் பாதத்தின் சுவடுகளே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய சிந்தனை பொருள் வியாதியை குணமாக்கும் கர்த்தர். 3 சிந்தனைகள். முதலாவது, அவர் விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய வியாதியை குணமாக்குகிறார். 2 நாளாகமம் 32:24 வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்கிறது. 2வது, விருப்பத்தை கேட்டு வியாதியை குணமாக்கினார். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை 38 வருடம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்து கொண்டு நடந்தான். 3வது, விசுவாசத்தை கேட்டு வியாதியை இயேசு குணமாக்கினார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 9ஆம் வசனம். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருந்தான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதம் சொல்கிறது. எனவே விண்ணப்பத்தை கேட்டு சொஸ்தமாக்குகின்ற ஆண்டவர், விருப்பத்தை கேட்டு சொஸ்தமாக்குகின்ற ஆண்டவர், விசுவாசத்தை கேட்டு சொஸ்தமாக்குகின்ற ஆண்டவர் என்று எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வியாதிகளை குணமாக்க வல்லவராயிருக்கின்றார். அவரிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். நீங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களுக்கு சுகம் தரும் ஆண்டவர், எங்கள் பலவீனங்களில் நீர் பரிபூர்ணமாக விளங்குகின்ற ஆண்டவர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும், எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.